ஹாய்ஸ் இந்த வீடியோவில் ரிப்பன் விங்கிள் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாஷிங்டன் இர்விங் தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியை ரைட் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த ரிப்பன் விங்கிள் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி பார்த்திங்கன்னா எதை பற்றினா, ஒரு மனுஷன் கோமாவுக்கு போயிட்டு 20 வருஷம் கழித்து வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி ரிப்பன் விங்கிள்ன்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை வந்து வாஷிங்டன் இர்விங் எழுதியிருக்காரு. இப்போ இந்த வாஷிங்டன் இர்விங்கோடைய ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம் வாங்க. வாஷிங்டன் இர்விங் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் ரைட்டர், எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ஒரு ஹிஸ்டோரியன் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு அமெரிக்கன் ஆத்தர்ஸை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸாக இருந்ததில் இவர் தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கன் ஆத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இவருடைய ஒர்க்ஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் விங்கிள் அண்ட் த லெஜண்ட் ஆஃப் த ஸ்லீப்பி ஹாலோ, இது ரெண்டும் தான் இவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. இவருடைய ரைட்டிங்ஸ்லாம் எதை பற்றிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமர், நகைச்சுவை, இமேஜினேஷன், கற்பனை அண்ட் அமெரிக்கன் ஃப்ளோக்ளோர், இந்த மாதிரி தான் இவருடைய இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வாங்க நம்ம அந்த ரிப்பன் விங்கிளோடைய சம்மரிக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ரிப்பன் விங்கிள் ஸ்டோரி கதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கைண்டான ஒரு பர்சன், அது மட்டும் இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனமான ஒரு பர்சன் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வில்லேஜ் எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா கேட்ஸ்கில் மவுண்டைன் பக்கத்தில் தான் அந்த வில்லேஜ் இருக்குது. தென் அவர் வந்து அவரோட ஒய்ஃப் டார்ச்சர் வந்து அவருக்கு ரொம்பவே இந்த ரிப்பன் விங்கிளுக்கு ரொம்ப ஒரு ஒய்ஃப் டார்ச்சர் வந்து இருக்குது. அவர் ஒய்ஃப் கூட அவருக்கு வாழவே பிடிக்கல. ஸோ அவர் அந்த ஒய்ஃபை விட்டு ஓடி போயிடுறாரு. தென் அந்த மவுண்டெயின்ஸுக்கு தான் போகிறாரு. அவர் போகும்போது அவர் கூட ஒரு கன்னும் ஒரு டாகும் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த டாக் வந்து இவென்ச்சுவலி அவர் வளர்க்குற பெட்டு. அங்கே வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மேனை வந்து சந்திக்கிறாரு. அவங்க ஒரு மேஜிக் ட்ரிங்க் மாதிரி குடிக்கிறாரு. தென் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மிகப்பெரிய ஒரு டீப் ஸ்லீப், ஒரு பெரிய தூக்கத்துக்கு போயிடுறாரு. தென் அந்த தூக்கத்துலேருந்து அவர் பார்த்திங்கன்னா 20 வருஷம் கழிச்சு தான் எழுந்திரிக்கிறார். அவர் 20 வருஷம் கழிச்சு எழுந்திரிக்கும் போது அவர் கையில் இருந்த கன்று வந்து ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கு. அவர்கிட்ட அந்த டாக் வந்து பக்கத்தில் இல்லை. அவர் வந்து 20 வருஷமாக கோமாவில் இருந்திருக்காரு. பட் ஏஞ்சி பார்த்தா நேற்று தூங்கி இன்னைக்கு காலைல ஏஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் 20 வருஷம் கழித்து ஏஞ்சிருக்காரு. வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த வில்லேஜில் இறந்துட்டாங்க. அவரோட பிள்ளைங்கள்லாம் நல்லாவே பெருசாக வளர்ந்துட்டாங்க. அந்த பையனே அவங்க அப்பா மாதிரி, அந்த ரிப்பன் விங்கிள் மாதிரி இருக்காங்க அவங்க பையன் ரிப்பன் விங்கிள். தென் வந்து அங்கே இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் இவர் எல்லாமே காணா போயிட்டாங்கன்னு தான் நினச்சிருக்காங்க. இவர் உயிரோடு வந்ததை யாராலையுமே ஏற்றுக்க முடியல. தென் இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்ததுனால நிறைய அந்த கிராமம், அந்த வில்லேஜே ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த ரிப்பன் விங்கிளை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அவர் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போகிறாரு, நிறைய அவரை பற்றி சொல்கிறார். பட் யாராலையுமே அவரை கண்டுபிடிக்க முடியல. நோ ஒன் கேன் ரெகக்னைஸ் ரிப்பன் விங்கிளை வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இவென்ச்சுவலி அவங்க கடைசியில் வந்து அவரை எல்லாமே ஒத்துக்கிறாங்க. இவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறாரு. அப்புறம் வந்து அவருடைய இறுதி நாட்களில் ரிப்பன் விங்கிள் வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணிவிட்டு அவர் லைஃப் ஃபுல்லாக இருந்துட்டு இறந்து போயிடுறாரு. இது வந்து ஒரு லாங் ஸ்லீப். இந்த ரிப்பன் விங்கிள் ஸ்டோரினாலே ஒரு 20 வருஷமாக கழித்து கோமாவில் வந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து இந்த ஸ்டோரியில் வந்து வாஷிங்டன் இர்விங் வந்து சூப்பராகவே சொல்லியிருப்பார். இப்போ ஒரு கோமாளி மூவி மாதிரி தான். இதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சு, ஃப்ரீடம், டைம் அண்ட் த பேசேஜ் ஆஃப் லைஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம், அந்த 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது அங்கே வில்லேஜில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குல்ல, அந்த சேஞ்சை வந்து ஒரு தீமாக எழுதியிருக்காங்க. தென் ஃப்ரீடம், அந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வில்லேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு, அதை வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து நோட் பண்ணியிருக்காங்க. தென் டைம், அந்த 20 இயர்ஸ் ஆஃப் டைமை தான் சொல்கிறாங்க. அண்ட் பேசேஜ் ஆஃப் லைஃப், 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 20 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வாஷிங்டன் இர்விங்கோடைய ரிப்பன் விங்கிள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அந்த சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.